எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்லைன்னா என் குழந்தைங்கிட்ட பேசும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியல. மைண்ட் எப்போவுமே டிஸ்டர்ப்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நார்மல், காமன். அதுவும் இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் ஈராவில் வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து இட்ஸ் அ பேட்டர்னுங்கிற மாதிரி. நம்ம என்னெல்லாம் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமோ இப்போ அதில் தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ புது பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம பழைய எமோஷன்ஸு, பழைய ஹேபிட்ஸ், பழைய பேட்டர்ன்ஸ்லேருந்து புது எமோஷன்ஸ் வந்து எம்பாடி பண்ணலாம். நிறைய பேர் தாட்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் தாட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவேர்னஸ்ங்கிறது தாட்ஸோட அசோசியேட்டான எமோஷன்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த எமோஷன்ஸுக்கு தான் ரொம்ப அடிக்டடாக இருப்போம். இப்போ டிஸ்ட்ராக்டடாக இருக்கோன்னா அது என்ன எமோஷனில் இருக்கோன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த எமோஷனுக்கு தான் நம்ம திருப்பி திருப்பி போய்கிட்டு இருக்கோம் அன்கான்ஷியஸாக. ஸோ நம்ம வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளை அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுது. இதை வந்து நம்ம கான்ஷியஸாக மாற்றலாம். இதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங் சொல்கிறது. ஏன்னா நம்ம கான்ஷியஸாக நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த பழைய பேட்டர்ன்ஸை மாற்றி புது பேட்டர்ன்ஸை கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா அது ஒரு ஹேபிட் தான். அது பண்ண முடியாதுன்னெலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட யாராவது இருந்தாங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்குது. இப்போ நான்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னைய பார்த்தா எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கிளாரிட்டியே இருக்காது. பட் நான் வந்து ஐ ஒன்ட் கிவ் அப். எதுனாலும் ஓகே பண்ணி பார்த்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்ட் ஒர்க்கு தான் வந்து என்னைய நிறைய மேலே கொண்டு வந்தது. இப்போ என்னால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு நிறைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குது. நான் எது வேணுமோ அதை நான் கிளியராக திங்க் பண்ணுவேன். என்னால் மெடிடேட் ரொம்ப நல்லா பண்ண முடியுது. 1/2 hourனால என்னால் உட்காந்து பண்ண முடியும். பட் இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறைய என்னைய நானே வந்து மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நான் என் குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களை உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணு, உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவங்களுக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கான்சன்ட்ரேஷன்னா என்ன, ஃபோக்கஸ்னால் என்ன, நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதெல்லாம் அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை பேரண்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய அப்கமிங் ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இதில் நான் இதை பற்றிலாம் நிறைய பேசுவேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிசஸ் என்ன பண்ணலாங்கிறதும் சொல்லித்தரேன். ஜாயின் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.